ஐயா ஆத்து நமஸ்காரங்கய்யா. தரோம். ஐயா ஸ்டார்ட் பண்ணிடலாங்கய்யா. ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா? இன்னைக்கு 13வது பாகம் ஸ்ரீ சுவாமி ராமதீர்த்த பரமஹம்ச விஜயம். இது 13வது பாகம் 231ஆம் பக்கத்துல நேற்று முடிச்சோம். அந்த 231ஆம் பக்கத்துல 16வது ஓம் என்ற மகா மந்திர மகிமை அப்படிங்கிற தலைப்பு. அதுதான் நேற்று. உன்னுள்ளேயே சொர்க்க சுகம் இருக்கிறது, இதை எப்படி அறிவது அப்படின்னு நேற்று இதோட நிறைவாகுது அப்படின்னு சொல்லியிருந்தது. இன்னைக்கு அதுல இருந்து 13வது பாகம் ஸ்ரீ சுவாமி ராமதீர்த்த பரமஹம்ச விஜயம் தொடருது. 231ஆம் பக்கத்துல ஆரம்பிக்கிறேன். அதை இப்போ நம்ம ஆரம்பிப்போம். சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அருளால சிறப்பாக இருக்கட்டும் என்று நான் இறைவனை வேண்டுகிறேன். உன்னுள்ளேயே சொர்க்க சுகம் இருக்கிறது, இதை எப்படி அறிவது? இதை விளக்கி காட்ட சொர்க்க சுகத்தை அனுபவிக்கும் எப்படி என்பதை தெரிவிக்க ஒரு அழகிய கதை உண்டு. ஒரு காலத்தில் ஒரு அசுரன் வேதங்களை எடுத்துக்கொண்டு சமுத்திரத்திற்குள் அடிவாரத்தில் போய் ஒளிந்து கொண்டான் என்று சொல்லப்படுகிறது. வேதம் என்ற பதம் 2 வித பொருள்படும். அந்த பதத்திற்கு ஆதி பொருள் ஞானம் அல்லது சொர்க்க சுகம் என்பது, மற்றொரு பொருள் இந்துக்களின் தெய்வீக சாஸ்திரங்கள் என்பது. சமுத்திரத்தின் அடிவாரத்திற்கு வேதங்களை கொண்டு ஓடிய அசுரனுக்கு பெயர் சங்காசுரன். இந்த பதத்தின் தாது பொருள் சங்கத்திற்குள் வசிக்கும் அசுரன் அல்லது சங்கினுள் இருக்கும் பூச்சி என்பதேயாம். வேதங்களை கொண்டு வருவதற்காக ஞானமாகிய பொக்கிஷத்தை மீட்கும் பொருட்டு ஈஸ்வரன் மச்சாவதாரம் எடுத்தார். அசுரனுடன் சண்டை போட்டார். அவனை கொன்று போட்டு வேதங்களை உலகத்திற்கு கொண்டு வந்தார். இக்கதையை குழந்தைகள் படித்துவிட்டு அப்படியே உள்ளபடி பொருள் கொள்கின்றன. சாமானிய ஜனங்கள் இதை படித்துவிட்டு அப்படியே பொருள் கொள்கின்றனர். ஆனால் இந்த கதையில் உட்பொருள் உண்டு. பொதுவான ஒரு உண்மையை விளக்க ஏற்பட்ட கதை இது. சங்கு பூச்சியினிடமிருந்து வேதங்களை மீட்டு கொண்டு வருவதற்கு ஈஸ்வரன் மச்சாவதாரம் செய்தார். கடவுள் மச்சமாக அவதரித்து சமுத்திரத்தின் அடிவாரத்தில் உள்ள அசுரனாகிய பூச்சியுடன் சண்டை போட்டு அதை கொன்றார். இதனால் ஏற்பட்ட பயன் என்ன? மச்சம் கடலில் வசிக்கும் பிராணி, சங்கத்திலும் கடலில் வசிக்கும் ஜீவஜந்து வசிக்கிறது. கடவுள் மச்ச வடிவாகி கடலில் வசிக்கும் பூச்சியுடன் சண்டையிட்டார். பூச்சி சங்கினின்றும் விரட்டப்பட்டது. கடல் அலைகள் சங்கை கரையோரம் கொண்டு சேர்த்தன. ஜனங்கள் அதை எடுத்தனர், ஊதினார்கள். அதனின்றும் ஓம் என்ற தொனி உருண்டுருண்டு வந்தது. இதுதான் வேதம். இந்த பொருளில்தான் சங்கமாகிற வேதம் தொனி சமுத்திரத்தின் அடிவாரத்தினின்றும் வெளியே கொண்டு வரப்பட்டது. இந்த கதை கூறியவர் ஓம் என்ற சிறந்த மந்திரத்தை அழுத்தமாக விளக்க யோசித்தார். உலகிலெல்லாம் இந்த தெய்வீக சக்தி பொருந்திய மந்திரமே ஞானத்தின் பூர்த்தி என்று விளக்க வேண்டும் என்பதே நோக்கம். வேதங்களும் சொர்க்கலோகமும் சங்கத்தினிடம் சிறிய இடத்திற்குள் அடைத்து விடப்பட்டன. இதுதான் இந்த கதையின் நோக்கம். தெய்வீக சம்பந்தமான முக்கிய சமயங்களிலெல்லாம் இந்துக்கள் சங்கத்தை தொனிக்கச் செய்கின்றார்கள். ஜனனம், மரணம், யுத்தம், தெய்வ வணக்கம் என்ற காலங்களிலெல்லாம் ஓம் என்ற மந்திரத்தை ஜெபிக்கிறார்கள். ஓம் என்ற சப்தத்திலேயே வசித்து இயங்குகின்ற மனிதனுக்கு எப்போதுமே சுகமே. உள்ளே அடங்கி கிடக்கும் இந்த பொக்கிஷத்தை அடைவதற்கு, அதாவது சொர்க்க சுகத்தை திறப்பதற்கு இதுதான் திறவுகோல். இந்த இடத்துல பார்த்தா நமக்கு இந்த ஓம்கார துணி தான் சித்திர தெய்வம். அப்போ சகசரதள மலர்ச்சிக்கும் இந்த ஓம்காரத்தினுடைய ரீங்காரம் நாத முடிவில் நல்லால் இருப்பதும் சொல்லப்படுது. அப்போ நாதமே எல்லாம் அப்படின்னு முடிவுக்கு வர முடியுது. சங்கிரண்டையும் தவிர்த்து தாரை ஊத வல்லீரேல்
பொங்கை மங்கை பங்கரோடு கூடி வாழலாகுமே அப்படின்னு ஒரு பாடல், சிவவாக்கியர் பாடல் கூட இருக்குது. என்ன, அப்போ நமக்கு சங்கநாதம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஊதர சங்கம் ஊதிட்டே இருந்தா விடியும் போது விடிஞ்சிட்டு போகும் ஒரு பழமொழியும் இருக்கிறது. முதல் சங்கம், நடுச்சங்கம், கடைச்சங்கம் அப்படின்னு முதல் சங்கம் என்பது பிறந்த போது சங்கில நமக்கு பால் ஊற்றுகிறார்கள். இரண்டாவது திருமணத்தின் போது ஊதுகிற ஒரு சம்பிரதாயம். பிறகு கடைசியில் வாயில் சங்கு பால் ஊத்துவது போல கடைசியில் கடைவாயில் பால் ஒழுகி ஓடிவிடும், உள்ளே இறங்காது. அப்பொழுது நமக்கு இறுதி சங்கு ஊதுவார்கள். அதனால முதல் சங்கம், நடுச்சங்கம், கடைச்சங்கம் என்று பட்டினத்தார் மனித வாழ்க்கையில் 3 பாகமாக சொல்லுவார். அப்படி சங்கின் முக்கியத்துவம் ஆதி காலத்திலிருந்து வந்தாலும் இப்பொழுதும் மரண காலத்திலும் மற்றும் பக்தர்கள் சேகண்டி ஒலியுடன் சங்கநாதம் செய்து நமக்கு நாதத்தை நினைவுபடுத்தி கொண்டே பக்தர்களும் இறந்து உண்டு வாழ்பவர்கள் கூட பக்தர்களுடைய ஒரு ஞான சன்னியாசி வேடத்தில் வந்து இந்த வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் கூட சேகண்டி அடித்து கொண்டு வருவார்கள் என்று சொல்வார்கள். கோயம்புத்தூர் பகுதியில் அதிகமாக காணலாம். அவர்கள் சங்கையும் ஊதி காட்டுவார்கள். அப்படி இந்த துணிக்கு முக்கியத்துவம் தரப்பட்டுள்ளதை நாம் இங்கே உணர்வதற்கு வாய்ப்பாக அமைகிறது. இடையிலே இந்த விளக்கத்தை கொடுக்கலாம் என்று தான் கொடுத்திருக்கிறேன். சரி, இப்பொழுது நாம் நூலிலே கொடுக்கப்பட்டதை தொடர்வோம். ஐரோப்பாவிலும் அமெரிக்காவிலும் உள்ள ஜனங்களுக்கு புத்தியினால் அறிய முடிந்தாலன்றி எவ்விஷயமும் அங்கீகாரம் ஆவதில்லை. இந்த மந்திரத்தின் மகிமையை சாதாரண தர்க்கத்தால் ருஜு செய்ய முடியாது. ஆனால் இந்த மந்திரத்தை ஒழுங்காக உபசரித்து வந்தால் மனிதனது குணம் திடப்படும் என்பதற்கு ஆட்சேபம் இல்லை. உள்ளே இருக்கும் ரகசியங்களையும் வெளியாக்கி உலகத்தில் வேண்டப்படும் தனங்களையும் நம் வசமாக்கும் கதையை கூறுவோரின் கருத்துக்களில் ஒன்று பின்வருமாறு. இந்துக்களது ஆத்ம சம்பந்தமான நூல்களெல்லாம் அவற்றை வெளியிட்டவர்கள் இந்த பதத்தை முணுமுணுத்து கொண்டு பரநிலையில் நிற்கும் போது உண்டானவை என்று விளக்குவதுதான். எல்லா ஞானத்திற்கும் இதுவே வித்து. இந்த மந்திரத்தின் முக்கியத்தை பல வழியாலும் விளக்கி காட்டப்படும். அவ்விதம் விளக்கினால்தான் ஜனங்கள் முழு மனதுடன் ஒப்புவார்கள். முதலாவதாக, ஓம் என்பதன் குறிப்பிட்ட பாஷைக்கும் சொந்தமல்ல. இதை சமஸ்கிருதம் என்றும் மற்ற பாஷைகளுக்கு சம்பந்தம் இல்லை என்றும் கருதி தள்ளிவிடாதீர்கள். அது கடவுளின் பெயர். இந்த இடத்துல கடவுளுக்கு என்று ஒரு பெயர் இருந்தால் அது ஓம் என்றுதான் சுவாமி விவேகானந்தனும் குறிப்பிட்டிருக்கிறார். இது எனது ஞாபகத்திற்கு இப்பொழுது வந்ததால் அதை குறிப்பிட்டேன். சரி, இனி படிப்போம். இந்த பதம் உள்ளிருந்து வருகிறது. ஒருவரும் சொல்லிக் கொடுக்கவில்லை. பிறப்பிலேயே உற்பத்தியாகி விடுகிறது. குழந்தையின் அழுகை குரலே ஓம் ஆம் என்பவற்றிற்கு சமமாகின்றது. ஓம் என்பதன் விகார தொனிகளே அல்லவா. ஒவ்வொரு குழந்தைக்கும் உள்ளிருந்தே ஓம் என்ற தொனி கிளம்புகிறது. ஓம் என்ற பதம் உண்மையில் ஆ உ மா சமஸ்கிருத இலக்கண விதிப்படி ஆ உ இரண்டும் சேர்ந்து ஓ ஆகும். ஊமையனும் ஆ உம் சப்தங்களை வெளியிட முடியும். ஆகவே ஓம் என்பது சேர்த்தோ பாகமாகவோ உலகில் ஒவ்வொருவராலும் கொண்டு வரப்படுகிறது. பொதுவா நம்ம யாராவது வழக்கத்துல பேசினா சும்மா ஊன்னு சொல்லாத அப்படிம்பாங்க. ஓம்ங்கிறது தான் அதோட கணக்கா இருக்குது. வந்து சைலண்டா இருந்தாலும் ஆன்னு திறக்காம வாய் திறக்காம முடியாது. அப்புறம் ஊன்னு ஆரம்பிச்சு ஊன்னு விரிவடைந்து போறதுனால ஊ அப்படின்னுங்கிறது தான் இருக்குது. அதுதான் நம்ம இங்க புரிஞ்சுக்க முடியுது. சரி, இனி தொடர்வோம். பிறர் உதவியின்றி தாமே கொண்டு வருகிறார்கள். எவரிடமும் சுபாவமாகவே வெளிவரக்கூடிய பதமே அது. பிள்ளைகள் உற்சாகம் மிகும்போது அவர்களது ஆனந்தம் ஓ என்று நீண்ட துணியாக வெளியாகிறது. இது ஓம் என்பதன் சுருக்கமே ஆகும். ஒவ்வொரு பாஷையிலும் இந்த துணி விளங்குகிறது. சமஸ்கிருதம், பாரசீகம், இங்கிலீஷ், ஜப்பான் பாஷை ஆகிய எல்லாம் ஏறக்குறைய இதே விதி துணியை உடைத்தாகின்றன.
ஓ என்ற சப்தம், ஓ என்று சொல்லற்கு அறியானை சொல்லி திருவடி கீழ் சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ் பல்லோரும் ஏற்ற பணிந்துன்னு சிவபுராணத்திலையும் மாணிக்கவாசகரும் அதை சொல்றத இங்க நம்ம நினைச்சு பார்க்க வேண்டியதா இருக்கு. ஓ என்ற சப்தம் ஜனங்கள் மெய்மறந்து போகும்போது வெளியாகின்றது. உற்சாகம் அதிகரிக்கும் போது, ஆனந்தம் நிறையும் போது இந்த தொனி இயற்கையிலேயே அவர்களிடம் உற்பத்தியாகிறது. ஜனங்கள் அசௌக்கியமாய் இருக்கும் போதும், துன்பத்தை அடையும் போதும், சகிக்க முடியாத உபத்திரவத்தை அனுபவிக்கும் போதும் உதடுகளின் வழியே என்ன தொனி வெளிப்படுகிறது? இப்போ இந்த இடத்துல சொல்லும்போது ஓ ராமான்னு சொல்றான், ஓன்னு ஒப்பாரி வைக்கிறான், ஓ அதான் ராமதீர்த்தாவும் இந்த இடத்துல நமக்கு சொல்றது புரிஞ்சுக்க முடியுது. ஓ ஓ அல்லது உம் என்பவைகளே இவை ஓம் என்றதன் சிதைவுகளே அல்லவா. ஹீப்ரு, அராபிக், இங்கிலீஷ் பிரார்த்தனைகள் எல்லாம் ஆமன் என்று முடிகின்றன. அது ஓம் என்பதோடு சிறப்பாக சம்பந்தப்பட்டதாகும். ஒவ்வொருவரிடமும் ஏன் இந்த தொனி கிளம்ப வேண்டும்? சரீரம் வியாதியால் அவஸ்தைப்படும் போது ஒவ்வொருவருடைய உதட்டினின்றும் எந்த ஜன சமூகத்தவரிடமும் ஏன் இவ்வித தொனி வெளியாக வேண்டும்? ஏனெனில் இந்துக்கள் கூறுகிறார்கள், தைக்கும் வெயிலில் அலைகின்றவனுக்கு குளிர்ந்த நிழல் போல நோயாளிக்கு இந்த தொனி விளங்குகின்றது. இதனால் தான் நோயாளிகள் எல்லோரும் கஷ்டப்படுகிறார்கள். எல்லோரும் இந்த சுபாவ துணியாகிய ஓம் என்ற பதத்தினிடம் சிறிது ஆறுதலை தருகின்றது. இது அவர்களுக்கு எல்லா சந்தர்ப்பங்களிலும் இது ஆறுதலாக விளங்குகிறது என்று தெரிந்து கொண்டோம். இந்த தொனியை உச்சரித்த தொனி இதுவே எல்லா சுவாசங்களுக்கும் பொது இலக்கணங்களிலும் மிகச்சிறந்த பூரண தன்மை கொண்டது. எல்லா தொனிகளையும் எல்லா வார்த்தைகளையும் பூரணமாக ஆராய்ச்சி செய்து வைத்திருக்கிறது. மாகாரம் மெய்யெழுத்து எனப்படும். ஆனால் நாசி சம்பந்தமான மெய்யெழுத்து தனியேயும் இயங்கத்தக்க உயிரெழுத்து போன்ற மெய்யாகும். ஓ ஆ என்பன எல்லா இலக்கணத்திலும் உயிரெழுத்தென விளக்கப்பட்டிருக்கின்றன. சா ஹா என்பன தனி மெய்யெழுத்துக்கள். தனி மெய்யெழுத்துக்களை உடலை உதறிவிட்டால் நமக்கு கிடைப்பது ஓ ஆ இம். இதுதான் ஓம். மெய்யெழுத்துக்கள் தனித்து உச்சரிக்க முடியாது என்பதை கவனியுங்கள். உயிர் சப்தம் சேர்ந்தாலன்றி தனி மெய்யெழுத்துக்கள் தொனியை உண்டாக்க வல்லமை அடையவில்லை. எவ்வளவு துல்லியமா இலக்கண ரீதியில சிவானந்த மிஸ்ரர் விளக்குற மாதிரியே இவரும் துல்லியமா விளக்குறாரு. அதை நம்ம இங்க கவனிக்க வேண்டியிருக்குது. வடமொழி இலக்கணத்துக்கு பாணினி இலக்கணம் வகுத்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம அதை புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. அடுத்து தொடர்வோம். மெய்யெழுத்துக்கள் இவ்வுலகில் நாம ரூபங்களை குறிக்கின்றன. உலகில் உள்ள நாம ரூபங்கள் எல்லாம் மெய்யெழுத்து போல தனியே இயங்கும் தன்மையென அல்ல. அவைகளை தாங்கி நிற்கும் பாரமான உண்மை பொருளின்றி அவை இயங்குமா? எல்லா இயக்கங்களுக்கும் நாம ரூபங்களின் சேஷ்டையா ஆனாலும் எல்லா இயக்கங்களும் நாம ரூபங்களின் சேஷ்டையேயானாலும் அவற்றை தாங்கி நிற்கும் ஸ்திரப்பொருளாக அழியா வஸ்துவின்றி விளங்க மாட்டா. இப்படி தாங்கி நிற்கும் பொருள்தான் சத் சித் ஆனந்தமாகிய பிரம்மம். இதை ஆ ஊ இம் என்ற தொனிகளால் விளக்குகின்றோம். இவ்விதம் சோகம் என்ற பதத்தில்
சா ஹா என்ற மெய் எழுத்துக்கள் மாறுகின்ற தன்மையினவாகிய நாம ரூபங்களை குறிக்கின்றன. இயற்கை தொனியாகிய ஓம் என்பது அவற்றை தாங்கி நிற்கும் உண்மை பொருளை குறித்து நிற்கின்றது. சர்க்கரையினால் பல உருவங்கொண்ட பொம்மைகளை செய்கிறோம். சில நாய் போல செய்கிறோம், சில மாடுகள் போல செய்கிறோம், மற்றும் சில சிம்மம் போல செய்கிறோம், சில மனிதனைப் போல செய்யலாம். இந்த பொம்மைகளின் வித்தியாசங்கள் எல்லாம் உருவங்களை பற்றியவைகளேயாம். பெயரை பற்றிய வித்தியாசமே. ஒரே வஸ்துவால் செய்யப்பட்டவை. எல்லாம் ஒரே மாதிரியான சர்க்கரையே அல்லவா? சமுத்திரத்திற்கு சென்று பாருங்கள். இங்கொரு கொப்புளம், அங்கொரு கொப்புளம். இவ்விடத்தில் ஒரு சிதறுண்ட அலை, மற்றோரிடம் மற்றொரு விதமான நீர் எழுச்சி. இவற்றையெல்லாம் தாங்கி நிற்கும் உண்மை இது. அது ஒரே சமுத்திரம். அவையெல்லாம் பல ரூபங்களுடன் விளங்கினாலும் எல்லாம் தண்ணீரே அல்லவா? வித்தியாசங்களெல்லாம் ரூபத்தில்தான். மற்றொரு வினோதம். இங்கே நூதன சாஸ்திர யுக்திவாதிகள் கண்டுபிடித்ததையே உபமானமாக கூறுகிறார். வைரத்தை எடுத்துக்கொள்வோம். எவ்வளவு பிரகாசத்துடன் மின்னுகின்றது, எவ்வளவு உயர்வாக ஜொலிக்கின்றது. இரும்பினாலும் இலகுவில் வெட்ட முடியாதபடி அவ்வளவு கெட்டி. பிறகு கரியை எடுத்துக்கொள்வோம். எவ்வளவு மிருதுவாய் இருக்கிறது பாருங்கள். வைரத்தால தான் இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சுகபிரம்ம மகரிஷி வியாசரோட மகன் எங்க பார்த்தாலும் சர்க்கரை மிட்டாயா இருக்கிறது, சர்க்கரை மூட்டையா இருக்கிறது அப்படின்னு பிரம்மானந்தமா இருக்கும்போது சொல்றத நம்ம நூல்களில் வாசித்து இருக்கிறோம். இந்த மாதிரி நம்ம இதை புரிஞ்சுக்க முடியுது. இப்ப தொடருவோம். எவ்வளவு அசங்கியமாகவும் விகாரமாகவும் இருக்கிறது. காகிதத்தில் சடுதியில் கிழித்து அடையாளம் உண்டாக்கக்கூடிய அவ்வளவு மிருதுவானது. வீணான உபயோகமற்ற வஸ்து. பொருள்களை பற்றிய சாஸ்திரக்காரர் கூறுகிறபடி இந்த இரண்டும் உண்மையில் ஒரே வஸ்து. இரண்டும் கார்பன் என்று கூறப்படும் பொருளேயாம். இரண்டு பொருள்களுக்கும் வித்தியாசம் இல்லை, ஒரே சரக்கு தான். அப்படியானால் வித்தியாசம் தோற்றம் எது? உருவத்திலும் சொரூபத்திலுமே என்று வேறல்ல. கார்பன் என்ற பொருளின் அணுக்கள் ஒன்றில் ஒரு விதமாக அமைந்திருக்கிறது. உருவமும் நிலைமையும் வெவ்வேறு விதமாக இருக்கின்றன. அவ்வளவுதான். வைரத்தை நெருப்புல எரிச்சாச்சுன்னா அது கைதான் அப்படிங்கிறத இங்க நமக்கு புரிஞ்சுக்க முடியுது. அதே மாதிரிதான் உலகில் உள்ள வெவ்வேறு பிரிவுகள் எல்லாம் நாம ரூபங்களால் ஏற்பட்டவை என்று ஹிந்து தத்துவம் கூறுகிறது. ஆழ்ந்து பார்த்தாயானால் எல்லா நாம ரூபங்களிலும் இருக்கும் ஆதாரமான உண்மை பொருள் என்னவென்று ஆராய்ந்து பார்த்தாயானால் எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டு நிற்பதாக மாறும் தன்மை இல்லாததும் நித்தியமானதும் சலிக்காததுமான ஒப்பற்ற வஸ்து நிற்பது தெரிய வரும். இந்த ஒப்பற்ற வஸ்துவுக்கு ஆதாரம் வேண்டியதில்லை. இந்த உண்மை பொருள்களுக்கு உயிரெழுத்துக்களின் தொனியை உபமானமாக கூறலாம். நாம ரூபங்களுக்கு மெய்யெழுத்து தொனிகளை உபமானமாக கூறலாம். அதனால் சோ ஓ ஹம் என்பதில் ச ஹ என்பவை நாம ரூபங்களை மற்றொரு ஆதாரத்துடன் விளக்குகின்றவைகளை குறிக்கின்றது. இவைகளை தள்ளிவிட்டால் உண்மை மாத்திரம் மீதியாகிறது. ஆ உ இம் என்ற எழுத்துக்கள் அடங்கிய ஓம் என்ற பதத்திற்கு வருகிறோம். இவ்வித ஓம் என்பது உனது சுவாசத்துடன் ஓடிக்கொண்டிருக்கும் உண்மை. அது உலகில் உள்ள உயிர்களுடன் கலந்தே நிற்கிறது. வித்தியாசங்கள், பிரிவுகள், தனிமைகள் என்ற இவற்றை தாங்கி நிற்கும் சக்திக்கு சாதாரணமாக இயற்கையாகவே பொருந்திய பெயர் இது. உண்மையின் இயற்கை பெயரே இதுதான். இப்படி ஓம்காரத்தை பத்தி இவ்வளவு தூரம் நமக்கு நுட்பமா சொல்றாரு. அப்போ நம்ம உண்மையிலேயே ஓம்காரத்திற்கு ஒரு விளக்கம் கொடுக்குற மாதிரி ஆ ஊ இம்முக்கு விளக்கம் 1000 விளக்கம் ஒரு நூல்ல குடிச்சிருக்கிறத நான் படித்தேன். முன்னாடி கொடுத்துருந்தது படிச்சிருக்கிறேன். அதுக்கு மேலேயும் விளக்கம் கொடுக்க முடியும் அப்படின்னு அதுக்கப்புறமும் சில புதிய விளக்கங்கள் வந்த வண்ணமாவே தான் இருக்குது. அப்போ எல்லாத்துக்கும் ஒரு மூலமான தன்மையிலிருந்து அது அடிப்படை ஆதாரத்தை தாங்கி நிற்கிறத நமக்கு ராமதீர்த்தர் சொல்லுவதிலிருந்தும் சரியாக விளங்குகிறது. சரி, 239வது பக்கம் ஓடிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் இருக்குது, தொடர்றேன். கலாசாலை ஆசிரியராய் இருந்த மார்க்ஸ் முல்லரும் அவர் போன்ற மற்றவரும் எண்ணங்களும் சப்தங்களும் ஒரே பொருளின் இருபக்கம் போன்றவை என்று நிரூபித்து விட்டார்கள்.
இரண்டும் பிரிந்து நில்லாதவைகள். பார்க்கப்படும் மேஜையை மேஜை என்ற எண்ணமின்றி பார்த்துவிட முடியுமா? அதே மாதிரி எப்பொருளானாலும் மனதில் எண்ணம் மூலமாக கலந்தாலன்றி உணர முடியுமா? இந்த நாமம் ரூபம் ரெண்டும் ஒரே மாதிரியானது அப்படிங்கிறத இங்க சொல்ல வர்றார். இங்கே தீர்க்கமாக ஆலோசனை செய்து பார்க்க வேண்டிய இடம். உணர்ச்சி என்ற பதமே மனோமயமான எண்ணத்தையும் சேர்த்து குறிக்கின்றது. எண்ணமும் சப்தமும் ஒன்று. சப்தம் அல்லது தொனியின்றி நினைக்கவும் முடியாது. இளம் பிராயமுள்ள குழந்தைக்கு எந்த பாஷையும் தொனியும் தெரியாது. குழந்தையினிடம் எண்ணங்களும் கிடையாது. குழந்தையானது பாஷா ஞானத்தை அறியும் வரையில் நினைக்கவும் முடியாது. தாயாரிடமிருந்து குழந்தை பெயர்களை கேட்கிறது. பிறகு பெயர்களால் குறிப்பிடப்படும் பொருள்கள் அறியப்படுகின்றன. தாயாரிடமிருந்து கேட்ட வார்த்தைகள் குதிரைகள் போலவும் அவற்றால் குறிக்கப்படும் பொருள்கள் சவாரி செய்பவனைப் போலவும் விளங்குகின்றன. வார்த்தைகளாகிற குதிரை மீது சவாரி செய்து கொண்டு பொருள்களாகிற மனிதன் குழந்தையின் உணர்ச்சி ஸ்தானத்திற்குள் பிரவேசிக்கிறான். பொருள்கள் விளங்குகின்றன என்பது கருத்து. பாஷையின்றி நமக்கு நினைப்பு கிடையாது. எண்ணமும் சப்தமும் ஒன்று. ஏற்கனவே உலகமும் எண்ணமும் ஒன்று என்று கூறினோம். ஆதலால் சப்தமும் உலகமும் பந்து அல்லவா? இந்த இடத்துல சிவானந்தரம் சார், சப்தம் நசித்தால் நாம் மனிதராகிறோம், மனிதர்களுக்கே உலகம் உண்டு, சப்தம் கேட்டுதான் மனம் புறத்தில் விழிக்கிறது, ஆங்கார விழிப்பு உண்டாகிறதுன்னு சொல்றது நம்ம ஞாபகத்துக்கு வருகிறது. இனி தொடர்வோம். எண்ணத்தால் அன்றி உலகில் உள்ள எந்த பொருளும் பார்க்கப்படுவதில்லை. ஒரு வஸ்துவின் நினைப்பு மனதிற்குள் செல்லாவிட்டால் அதை பார்த்ததாக கூற முடியுமா? மனதினிடம் பதிவு ஏற்படாமல் பார்த்து விடுவது என்பது முடியாத காரியம். உலகில் உள்ள பொருள்களெல்லாம் அதற்கு தகுந்த எண்ணங்களின் பிரதிபிம்பம் என்னலாம். இவ்வுலகில் எதுவும் மனதின் சம்பந்தமின்றி எண்ண கலப்பின்றி பலனாவதில்லை. எண்ணமும் பாஷை அல்லது சொற்களின்றி உண்டாவதில்லை. அதனால் உலகமும் தொனியும் ஒரே வஸ்துவுக்கு சமானம். சப்த பிரம்மம் என்று சொல்வார்கள். சப்தத்திலிருந்து பொருட்களை உண்டாக்க முடியும் என்று இன்றைய விஞ்ஞானம் கூட சொல்லுகிறது. இங்கு எனக்கு ஞாபகத்திற்கு வருகிறது. சரி, தொடர்வோம். இருவித தன்மைகளே. இதை அறிந்தால் பைபிள் வாக்கியம் விளங்கும். ஆதியில் இருந்தது வார்த்தை, தொனி. வார்த்தையும் கடவுளிடம் இருந்தது. வார்த்தையே கடவுளாய் இருந்தது. இப்போது உலகம் முழுமையும் குறிப்பதற்கு ஒரே வார்த்தை அல்லது தொனி நமக்கு வேண்டும். ஜகத் முழுமையும் தாங்கி நிற்கிற வஸ்து, தனக்கு வேறு எதையும் ஆதாரமாக வேண்டாத வஸ்து, மூல பொருள், பலம் அல்லது சக்தி, அதிகாரம் எதுவோ அதை குறிப்பதற்கு தக்க வார்த்தை வேண்டும். எல்லா பாஷைகளிலும் தொனியானது ஒரு விதம்தான். சில தொண்டையிலிருந்து உற்பத்தியாகிறது, மற்றவை உதட்டினின்றும் வெளிக்கிளம்புகின்றன. மற்றும் சில அன்னங்களில் உற்பத்தி. எந்த பாஷையிலும் ஒரு தொனியாவது தொண்டைக்கு கீழிருந்து உற்பத்தி ஆவதில்லை. தொண்டையே தொனி கிளம்பும் பிற தோற்றங்களின் பிற தேசங்களின் ஒரு எல்லை. அதாவது என்னன்னா, தொண்டையே தொனி கிளம்பும் பிரதேசங்களின் ஒரு எல்லை. மற்றொரு எல்லை உதடுகள். உதடுகளுக்கும் வெளியிலிருந்து எந்த தொனியும் உற்பத்தியாவது இல்லை. அகார உகார மகாரங்களில் அகாரம் தொனியின் பிரதேசங்களின் ஒரு எல்லையாகிய தொண்டையிலிருந்து கிளம்புகிறது. தொண்டை என்பது நமக்கு குதத்துவாரம் வரைக்கும் சம்பந்தப்படுது அப்படிங்கிறது சிவானந்த வம்சம் நமக்கு உறுதிப்படுத்தியிருக்கிறார். ஊ என்பது மத்திய பாகத்தினின்றும் உற்பத்தியாகின்றது. அன்னங்களுக்கு சமீபத்திலேயே உற்பத்தியாகும் மகாரம் உதடுகளினின்றும் கிளம்புகின்றதாகி சம்பந்தமான தொனி. இது மற்ற எல்லையினிடம் உற்பத்தியாகிறது. அதிலிருந்து கிளம்பும் தொனியையும் மத்தியிலிருந்து கிளம்பும் தொனியையும் முடிவிலிருந்து கிளம்பும் தொனியையும் முடியினின்றும் கிளம்பும் தொனியையும் குறித்து பூர்த்தியாக்குகிறது. ஓம் என்பது இயற்கையில் உற்பத்தியாகும் தொனி. இயற்கையாக அமைந்த வார்த்தை எல்லா பாஷைகளுக்கும் பொதுவானதாகவும் உலக பொதுவாகவும் நிற்கிறது. இந்த இடத்துல எழுத்து கொஞ்சம் மங்களா இருக்கனால ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்திருக்குமோன்னு எனக்கே தோணுது.
அந்த முடிங்கிற இடத்துல அது வித்தியாசமா சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இருந்தா திருத்தி வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். எல்லா பாஷைகளுக்கும் பொதுவானதாகவும் உலக பொதுவாகவும் நிற்கிறது. தொண்டையிலிருந்து அகாரத்தை போல் எவ்வளவு தொனிகளோ கிளம்பக்கூடுமே, அதே மாதிரி மற்ற ஸ்தானங்களினின்று வேறு தொனிகள் உற்பத்தியாகலாமே. ஏன் இந்த மூன்றையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேள்வி பிறக்கக்கூடும். இந்த மூன்று தொனிகளும் இயற்கையில் லேசாக உற்பத்தியாகக்கூடியவை, எவருக்கும் இயற்கையாக வரக்கூடியவை. ஊமையிடமும் உண்டு. அதனால் ஓம் என்பதை போன்ற பூர்த்தியான தொனி வேறு கிடையாது. எல்லா பாஷைகளுக்கும் பொது தொனியாகும். அப்படின்னு 249ஆம் பக்கம் வரைக்கும் கொண்டு வந்திருக்கிறோம். 243ல நிறைவு செய்யலாம். நம்ம டைமும் 8:39 டைம் சரியா இருக்கும். 242ஆம் பக்கம். ஹிந்துக்களின் தத்துவம் முழுமையும் வேதாந்தமெல்லாம் இந்த ஓம் என்பதன் வியாக்கியானமே என்று கூறலாம். சகல வஸ்துக்களும் ஜீவர்களும் எல்லா இருப்பும் இந்த ஓம் என்ற தொனியின் லட்சியத்திற்கு உள்ளடங்கிவிடும். தொனிகள் வர்ணாத்மிகம் என்றும் தியானாத்மிகம் என்றும் இரு வகையாகின்றன. வர்ணாத்மிகம் என்ற பதத்திற்கு பொருள் எழுத்துக்கு வரக்கூடிய தொனி என்பது. இதற்கு எதிரிடை தியானாத்மிகம். சாதாரண பாஷைகளெல்லாம் வர்ணாத்மிக தன்மை பொருந்தியவை. உணர்ச்சி என்ற பாஷை தியானாத்மிக தன்மை பொருந்தியது. இது எழுத்து மூலமாக விளங்காதது, வார்த்தைகளாக எழுத முடியாதது. ஒருவன் சிரிக்கிறான், அதை எழுதிவிட முடியாது. காகித குறிப்பில் அதை அடக்க முடியுமா? அழுவதையும் அதே மாதிரி. தியானாத்மிக தன்மை பொருந்தியவை. இந்த தியானாத்மிக செய்கைகளுக்கும் தொனிகளுக்கும் கூட பொருள் இருக்கின்றது. ஆனால் அவற்றை எழுத்தால் விளக்க முடியாது. அந்நியன் ஒருவன் நம்மிடம் வந்தால் நமது பாஷை அவனுக்கு தெரியாது. அவன் ஏதேனும் வாங்க வேண்டி இருந்தால் என் செய்வான்? பசியாக இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். அவன் என்ன செய்வது? ஏதோ கூச்சல் போட்டு உன்னிடம் தெரிவித்தால் உனக்கு தெரிந்துவிடும். இந்த உணர்ச்சி என்ன பாஷை? எல்லா இடங்களுக்கும் பொதுவானது. வர்ணாத்மிகம் இவ்விதம் பொதுவல்ல. இயற்கையான பாஷை எங்கும் அறியப்படுகிறது. சிரிப்பு நேர்ந்தால் உள்ளே உற்சாகம் இருப்பது அறியப்படுகிறது. சங்கீதம் எல்லோரும் இனிமையாக அறிய முடியும் ஒழுங்கு கொண்டது அது. சங்கீதம் எண்ணத்தை வெளியாக்கும் பாஷைக்கு சமானம். அதனிடம் வசீகரப்படுத்தும் சக்தி இருக்கிறது. இதே மாதிரி ஓம் என்ற தொனியும் உச்சரிப்பவரிடம் மனோதிடம் உண்டாக்கி தியான பலத்திற்கு வழிகாட்டியாக நிற்கிறது அப்படின்னு 243ஆம் பக்கத்துல நிறைவாகுது. அடுத்தது 17வது தலைப்பு போட்டு சில கதைகள்னு தலைப்பு கொடுத்திருக்கிறார். அதை நாளைக்கு 14வது பாகமா படிப்போம்னு சொல்லி இன்னைக்கு இந்த 13வது பாகத்தை வாசிக்கிறத இதோடு நிறுத்திட்டு வேற யாருக்காவது ஐயா கேக்குதுங்களா? கேக்குதுங்களா ஐயா?